பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 5 verse 7. அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், மற்றவர்களையும் நிரப்புவீர்கள். ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். பாருங்கள், பேதுருவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஏமாற்றம், பிரயாசப்பட்டும் ஏமாற்றம், வருத்தப்பட்டும் ஏமாற்றம், வேலை செய்தும் ஏமாற்றம். கைகளிலே வேலை செய்வதற்கான பொருட்கள் உண்டு, வேலைக்கேற்ற ஞானமும் உண்டு, ஆனால் காரியம் கைகூடி வரவில்லை. இந்த காலை வேளையில் நான் எவ்வளவு செஞ்சோம், என் காரியம் கைகூடி வரல பாஸ்டர். நான் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எல்லாமே ஒரு பொத்தலான பையில போட்டது மாதிரியே இருக்குது. மிகுதியாய் பிரயாசப்பட்டு அதிகமாக வருத்தப்பட்டு, எனக்கு குடும்பம் இருக்குது பாஸ்டர், பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. இப்படி நீங்கள் யாராகிலும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ரேமா தான் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களும் நிரப்பப்படுவீர்கள், மற்றவர்களையும் நீங்கள் நிரப்புவீர்கள். உங்களுக்கு நிம்மதியை கர்த்தர் தருவார். அந்த நிம்மதியை மற்றவங்களுக்கு கொடுப்பார். வியாதியில், பலவீனத்தில் எனக்கே சுகம் இல்லையே, நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார், மற்றவர்களுக்கும் அந்த சுகத்தை கொடுக்க உங்களை பயன்படுத்துவார். அதுதான் இந்த நாளான வார்த்தை. உங்களை முழுவதும் நிரப்புவார். இதற்கு பேதுரு என்ன செய்தார்? 3 காரியங்களை செய்தார். ஒன்று, இந்த ஏமாற்ற சூழ்நிலையில் எல்லாம் இருக்குது, ஆனால் அது முடிவை நோக்கி போக மாட்டேங்குது, கைகூடி வரமாட்டேங்குது, கையில் எடுக்க முடியல, பொத்தலாக போகுது, அமைதி இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தர் சொல்லுகிற போதகத்தை கேட்கணும். பாருங்கள், பேதுரு இயேசுவனுடைய போதகத்தை சுற்றி இருக்கவங்க எதுக்கு பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் ஒரு நோக்கத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த காலைவெளியில் இந்த ஊழியக்காரன் கொடுக்குற போதகத்தை நல்லா கேளுங்க. யூடியூப்பில், மற்ற காரியத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நல்லா கேளுங்க, உபதேசத்தை நல்லா கேளுங்க. எதிலெல்லாம் நான் கீழ்ப்படியணும், எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கலையா, அபிஷேகம் பெறலையா, இன்னும் பரிசுத்த வாழ்க்கை வாழலையா, இன்னும் சபை கூடுதலுக்கு ஒழுங்காக இல்லையா, இதெல்லாம் சரிப்படுத்துங்க. போதகத்தை கேட்டு உங்களை மாற்றிக்கோங்க. 2வது பேதுரு செய்தது என்னென்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆழத்துக்கு தள்ளு. ஆம், நீங்கள் ஆழமான பகுதிக்கு வாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மேல்டாக்கான வாழ்க்கை, ஒரு கரையோர வாழ்க்கை இருக்கக்கூடாது. கணுக்கால், முழங்கால், இடுப்பளவு இருக்கக்கூடாது. நீச்சாளத்துக்கு வரணும், உள்ளே வரணும். ஆண்டவர் எங்கெல்லாம் இழுக்கிறாரோ தைரியமாக போகணும். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. உலகம் கூட வராது, மனிதர்கள் வரமாட்டாங்க, நம்ம ஆண்டவரோட ஆழமாக போகணும். ஆழத்துக்கு வாங்க. 3வது, கர்த்தர் கொடுக்குற ரேமாவை அப்படி டிட்டோ ஃபாலோ பண்ணுங்க. பேதுரு சொன்னார்ல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஆமென். இந்த காலைவேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மனுஷ சத்தம், குடும்ப சத்தம், மனைவி, புருஷன், எந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்காம தேவ சத்தம். இந்த நாளில் இந்த வார்த்தை, இதை நான் செய்வேன். இந்த 3 காரியங்களையும் செய்யுங்க. உங்கள் படகு மாத்திரம் இல்லை, 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கண்டிப்பாக செய்வார். விசுவாசத்தோடு நான் சொன்ன காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலே ஏமாற்றத்தோடு, கவலையோடு எல்லாம் இருக்குது, ஆனால் கைகூடி வரமாட்டேங்குது, காரிய சித்தி வரமாட்டேங்குது, இப்படி யாராகிலும் பார்த்து கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ரேமா அவர்களை இழுப்பதாக. இது அவர்களுக்கு தான் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் போதகத்தை கேட்டு ஆழங்களுக்கு வந்து இந்த ரேமாவை ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கிரியை செய்து இவர்கள் போட்டு நிரம்பட்டும், மற்றவர்கள் போட்டையும் நிரப்ப கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யும். உங்கள் கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்கள் தயவு உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பதாக.
துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.